வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் இப்போ ரொம்பவே பிரபலமாகவும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச போட்டியாளரும் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம கப்பீஸ் என்ற கானா பூவையர். இந்த சூப்பர் சிங்கர் ஷோவில் ஜட்ஜஸாக இருக்கவங்க பாடகி சித்ரா, பாடகி கல்பனா, சங்கர் மகாதேவன் மற்றும் எஸ்பிபி சரண் அவர்கள். நம்ம கப்பீஸ் கானா பூவையர் இப்போ ஒரு பிரத்யேக இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் ஜட்ஜஸாக இருக்கவங்களை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் ஆரம்பிச்ச முதல் வாரத்திலேயே நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கப்பீஸ் என்ற கானா பூவையர் சங்கிமங்கி சங்கிமங்கியான்ற கானா பாடலை பாடி மக்களை ரொம்பவே கவர்ந்துட்டாரு. அதுல இருந்து அவருக்கு நிறைய ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு இப்ப 13 வயசு ஆகுது. ஆனா அவர் கடந்த 5-6 வருடங்களாவே கானா பாடல்களை கச்சேரிகள்ல பாடிட்டு வர்றாரு. இதனால அவர் கானா பாடல்னு வரும்போது அவர் அளவுக்கு யாராலையும் மக்களை என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்த முடியாது. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு பிரத்யேக இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் அவருக்கு சூப்பர் சிங்கர் ஷோவில் இருக்க ஜட்ஜஸ்லேயே யாரை ரொம்ப பிடிக்கும்ன்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நம்ம கப்பீஸ் கானா பூவையர் எனக்கு சித்ராமாவை தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம கப்பீஸ் கானா பூவையர் வந்திருந்த முதல் வாரத்திலேயே நம்ம சித்ராமாவுக்காக ஒரு பாடலை பாடியிருந்தாரு. அது சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் இருந்த எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருச்சு. மேலும் நம்ம கப்பீஸ் பற்றியும் அவருடைய கானா பாடல் திறமையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.